ஒரு நாள் சிவபெருமான் ஒரு பழத்தை தாய் பார்வதியிடம் கொடுத்து, இதோ இந்தப் பழம் ஞானப்பழம். அதைக் கொண்டு எவனேனும் உலகம் சுற்றி வந்தால் அவனுக்கே இந்த ஞானப்பழம் உரியது என்றார். அது கேட்டு முருகனும் விநாயகரும் ஆச்சரியத்தில் நின்றனர். முருகன் உடனே தன் மயிலில் ஏறி உலகத்தைச் சுற்றப் புறப்பட்டார். மலை, காடு, நதி, கடல் எல்லாம் கடந்து தூரம் தூரமா பயணித்தார். ஆனால் விநாயகர் அமைதியாக இருந்தார். புன்னகையுடன் அமர்ந்தார். பின் தாய் பார்வதியும் தந்தை சிவனும் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றி 3 சுற்று வந்தார். வந்தவுடன் சொன்னார், உலகம் என்றால் என்ன? தாய் தந்தை இருக்கிற இடமே உலகம். அவர்களை வணங்கினால் உலகம் சுற்றியதற்கும் மேல். அந்த ஞானத்தைக் கேட்ட சிவபெருமான் மிக மகிழ்ந்தார். புத்திசாலித்தனமாய் நடந்தாய், ஞானத்தின் உண்மையைக் கண்டாய் என்றார். அதனால் விநாயகருக்கே அந்த ஞானப்பழம் கொடுக்கப்பட்டது. முருகன் திரும்பி வந்து இது பற்றி தெரிந்து கொண்டபோது ஏமாற்றமடைந்தார். தாயும் தந்தையும் கூட இந்த நீதி கூறியதற்கு வருத்தமடைந்தார். அதனால் தான் முருகன் சிகரமே சிகரமான பழனிக்கு சென்று, எனக்கு பழம் வேண்டாம் என்று கூறினார். அதுவே பழனியில் உள்ள முருகனின் புகழ். பழம் நீ என்று அறிவுரைத்த பழனி ஆண்டவர். இதுதான் ஞானமும் பகுத்தறிவும் பாசமும் கலந்திருக்கும் மாம்பழ கதை.